Hi friends, welcome back. In the video la காஞ்சிபுரம்லயே lowest priceல DTCP under approved plot sale பண்ற ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை நம்ம சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கால் பண்ணுங்க. வணக்கங்க. BSS அசோசியேட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர் பேசுகிறேங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சந்திச்சிருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து நம்ம வீடியோ போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காஞ்சிபுரம் டவுன் நியர்பையில் நம்ம வந்து மெகா டவுன்ஷிப் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 வந்து நம்ம பேசியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஃபேஸ் 1 சோல்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ் 2 சோல்ட் அவுட் ஆகிட்டு இப்போ ஃபேஸ் 3 வந்து இப்போ புக்கிங் போயிட்டுருங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 38 ஏக்கருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு பெரிய ஆர்ச் ஒன்று கொடுத்து 40 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். கட் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்க் கொடுத்துருக்கோம். ஃபேஸ் 2லையும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம் 27,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபேஸ் 3லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 ஸ்கொயர் ஃபீட்டு பார்க் கொடுத்துருக்கோம். ஃபேஸ் 4லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் வருது. மொத்தம் ஒரு 4 பார்க் வருது. 10 காமன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுத்துட்ருக்கோம். காமன் ஏரியா எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் ஷாப்பு, ஒரு லைப்ரரி, கவர்மெண்ட்டுடைய டிரான்ஸ்ஃபார்ம் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கான ஒரு 10 காமன் ஏரியா நம்ம விட்டுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு சைட்டு. ஆன் ரோடுனா வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து இன்றைக்கி கார்பரேஷன் ஆகிடுச்சுங்க. கார்பரேஷன் லிமிட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 3வது கிலோமீட்டர் நம்ம சைட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 100 அடி ரோடு. அந்த 100 அடி ரோட்டில் என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச் கொடுத்து நம்ம சைட் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நாங்கள் காஞ்சிபுரத்தை எதுக்கு சார் இப்போ மெயினாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் கடந்த ஒரு 10 வருஷமாகவே காஞ்சிபுரத்தை வந்து லே அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சென்னைக்கு ஈக்குவலான வளர்ந்து வர இன்றைக்கி ஒரு சிட்டி வந்துங்க. இன்றைக்கி காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் சிட்டி சொல்லுவாங்க, புண்ணியஸ்தலமான ஒரு பூமி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ஒரு காஞ்சிபுரம். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கி அதிகமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி உரக்கடம் இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாங்கல்கூடோட சிப்காட் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் இருக்குங்க. இப்போ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வாடகைக்கு வீடு எடுத்து இருக்காங்க. எப்படி சென்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வெளியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நிறைய பேர் வேலையை தேடி வந்துட்டு அங்கே நியர்பை வாடகைக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆகி தான் இன்றைக்கி கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு வரைக்கும் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் சுற்றி இண்டஸ்ட்ரியில் இருக்கனால அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் காஞ்சிபுரத்தில் வாடகை இருக்காங்க. நியர்பை வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் இங்கே வந்து இடம் வாங்கியிருக்காங்க. நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் லேஅவுட் போட்டதெல்லாம் வெறும் 200 ரூபாய் 250 ரூபா போட்டது எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2500 ரூபா 3000 நம்ம போயிட்டு இருக்குங்க. இன்றைக்கி காஞ்சிபுரத்தை பற்றி டெவலப் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்போர்ட் வந்து இன்றைக்கி கொண்டு வராங்க. சென்னையோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்போர்ட்டுன்று நம்ம சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வேலைவாய்ப்புகள் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சைட்லேருந்து 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணாவே இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு உங்களுக்கு வந்து சென்னை எண்ணூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு வந்து பெரிய பைபாஸ் ரோடு போட்டுருக்காங்க. அதுவுமே நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம ரீச் பண்ண முடியுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிக்கு அருகாமையில் இருக்குது. கார்பரேஷன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரைக்கும் கார்பரேஷன் லிமிட்டில் கொண்டு வராங்க. நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது கிலோமீட்டர்லேயே ஆன் ரோட்டில் நம்ம சைட்டு அமைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைட்டுக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜஸ், உங்களுக்கு கவர்மெண்ட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாமே நம்ம சைட்டு நியர்பையிலே இருக்குது. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா மீனாட்சி உங்களுக்கு காலேஜ் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சித்ரா CBSE ஸ்கூலும் நம்ம சைட்டு தாண்டி இருக்குங்க. நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் 3ல் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் 3 நம்ம வந்து நிற்கிறோம் நம்ம சைட்டில். இப்போ இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் வந்து 200 பிளாட்டு, ஃபேஸ் 2ல் ஒரு 220 பிளாட் நம்ம லான்ச் பண்ணோம். ஃபேஸ் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிளாட் லான்ச் பண்ணி இப்போ நல்லாவே புக்கிங் போயிட்டுருக்கு. இவ்வளோ தூரம் வந்து புக்கிங் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இங்கே வாங்கியிருக்கோங்க, வீடு கட்டுறதுக்காகவும் வாங்கியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வாங்கியிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கார்பரேஷன் ஆனதுனால சரௌண்டிங் ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகுங்க. ஸோ 20 கிலோமீட்டர் டெவலப்மெண்ட் ஆகுங்கிறதுனால இன்றைக்கி சிட்டிக்குள்ளெல்லாம் வாங்கினாக்கா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் கார்பரேஷன் டவுன் உள்ளே வாங்கினாக்கா குறைஞ்சபட்சம் நீ 10,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே இன்றைக்கி 5000 ரூபா 4000 ரூபா போயிட்டுருக்கு. நம்ம சைட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் நம்ம வந்து பண்ணுறதுனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து புக்கிங் ஆகிருக்குங்க. நம்ம சைட்டுடைய அட்ராக்ஷன் என்னது டெவலப்மெண்ட் தான். டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ஒயிட் ரோடாக கொடுத்துருக்கோம்.
பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 என்ட்ரன்ஸ்லேருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 ஃபீட் ரோட வந்து மெயின் ரோடு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அவனிட்ரிஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம காங்கிரீட்டில் கொடுத்துருக்கோம். இந்த டெவலப்மெண்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கு எப்படின்னா, அந்த ஃபேஸ் 3 முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 4 நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நம்ம தார் ரோடு போட்டு கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பார்ப்பாங்க. என்னன்னாக்கா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கா, போக்குவரத்துக்கு வசதி இருக்கான்னு பார்ப்பாங்க, மார்க்கெட்டு கடை இருக்கான்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே நியர்பைலே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னாக்கா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, நமக்கு வந்து குடிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து செம்மண் பூமிங்க. ஒரு 20 அடியிலே பார்த்தீங்கன்னாக்கா சுவையான தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் பிளேஸ்னால நல்லா காற்று வசதி உங்களுக்கு வந்து நல்லாவே இங்கே இருக்குங்க. நம்ம விஎஸ்எஸ் மெகா டவுன் பொறுத்த வரைக்கும் சார், நம்மளுடைய சைட்டோடைய மெயின் அட்ராக்ஷன் என்னன்னாக்கா 38 ஏக்கர் சார். 38 ஏக்கருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 பிளாட் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கெல்லாம் ஒவ்வொரு பார்க்குமே பார்த்தீங்கன்னா 27,000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுத்துருக்கோம். மொத்தம் 4 பார்க் நம்ம கொடுத்துருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர்னு வச்சிங்களேன், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பார்க் விடுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய விஷயம். அதில் விட மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்க்கு, பெரிய பார்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 பிளாட் வர்றப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30% வந்தால் கூட ஒரு 300 வீடு வந்துடும். உங்களுக்கு 300 வீடு வந்தாவே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து எல்லா வசதியுமே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வாங்கி போட்டோம்னாக்கா வீடு வந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக அப்ரிஷியேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. சார் விஎஸ்எஸ் நம்ம மெகா டவுன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து ரொம்ப நம்ம ரீசனாக வந்து நம்ம ரேட்டு கோட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ நியர்பை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரேட்டு 2000 ரூபாய் 3000 நம்ம வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. நீங்கள் ரேட்டு கூட என்கொயரி பண்ணிக்கலாம். நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 38 ஏக்கர்னால தின் மார்ஜின் வச்சு ஓவரால் ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த ரேட் வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாமே நீங்கள் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஃபேஸ் 3 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸு இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 4 வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஃபேஸ் 4 லான்ச் பண்ணுறப்போ கண்டிப்பாக இதை விட வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ஏர்லேயே வந்தீங்கன்னாக்கா நல்ல பிளாட்டாக பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சைட்டு விசிட்டு பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எங்கே வீடு இருக்கோ அங்கேருந்து நாங்கள் பிக்கப் ட்ராப் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஒரு ஃபுட்டு நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இந்த கான்டாக்ட்ஸ் நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். இது கம்பெனியுடைய டைரக்ட் நம்பரு. இதில் மீடியேட்டர் கமிஷன்லாம் எதுவுமே கிடையாது. நாங்களே உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இடத்த வந்து பார்த்துட்டு ஃபேமிலியோட வாங்க, பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்து உங்களுக்கு வந்து டோக்கன் அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். நம்ம வந்து டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கட்டினோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட்டு ப்ளஸ் பட்டாவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ எல்லோரும் வாங்க, சைட்டில் நம்ம மீட் பண்ணலாம் சார். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.